இந்த அல்வா பார்க்கறதுக்கு மட்டும் இல்லங்க, சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா, வாயில போட்டோனே கரைஞ்சிரும். இந்த அல்வா பொட்டுக்கடலை வச்சு பண்ணேன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, இன்னைக்கு பண்ணியிருக்கிறது பொட்டுக்கடலை அல்வா. அல்வா பண்றதுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். மிக்ஸர் ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெருக்கமான ஜல்லடையில போட்டு இந்த மாரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். வெல்லம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். 1 கப் நாட்டு சர்க்கரையில 1 கப் தண்ணி ஊத்தி கரைய வச்சு எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து, அதில பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு 3லருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது பச்சை வாசனை மாறி, லைட்டா கலர் மாறி வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெள்ள தண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த அளவு கொதி வரணும். நல்லா கொதிக்கிற வெள்ள தண்ணிய தான் நம்ம பொட்டுக்கடல மாவோட சேர்க்கணும். வெல்லத்துக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்ல. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சூடா இருக்க தண்ணிய பொட்டுக்கடலைல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு சேர்த்துக்கோங்க. வெள்ள தண்ணி கொஞ்சமா சேர்த்ததுக்கு அப்புறமா கிளறிக்கிட்டே இருங்க. திரும்ப கெட்டியானதுக்கு அப்புறமா மீதி இருக்க தண்ணிய சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 4லருந்து 5 வாட்டி பிரிச்சு சேர்த்துக்கோங்க. வெள்ள தண்ணி எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த அளவு கெட்டியா வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிரலாம். இன்னைக்கு மொத்தமா 1/4 கப் நெய் சேர்த்துருக்கிறேன். இந்த பதத்துக்கு வரும்போது நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இது இன்னுமே கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க அல்வா எந்த பதத்துல சூப்பரா இருக்குன்னு பாருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையா இருக்கும். வீட்ல சீக்கிரமா செஞ்சிரலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.